ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோ. இன்னைக்கு ட்ராவல் வித் மீல எங்க என் கூட ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னா, சென்னை கலாஷேத்ரா கிரவுண்ட்ஸ்ல நடக்கக்கூடிய சம்பூர் சந்தே அங்கே தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்டன்ஸோடைய ஆர்ட் ஒர்க்ஸை நம்ம பார்க்கலாம். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 12 செப்டம்பர் ஆரம்பிச்சு 28 செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. இதனுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 இருந்து நைட் வந்து ஒரு 9 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டன்ஸுடைய ஒர்க்ஸை நம்ம பார்க்க முடியும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆர்ட் ஒர்க்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, அப்புறமா வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸு, பாட் ஒர்க்ஸு, வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸு, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மேட்ஸ் வெரைட்டிஸு, வுட் ஒர்க்ஸில் வந்து நிறைய வுட் கார்விங் ஒர்க்ஸு, இங்கே பாருங்கள் இதில் வந்து நிறைய இந்த டெரகோட்டா ஒர்க்ஸு, இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியும்னா அந்த சின்ன விசில் ஒன்று இருக்கும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி. அப்புறம் அதே இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நமக்கு நிறையா இந்த டைம் வந்து கிஃப்ட் பர்பஸிங் நிறையா இருக்கும், அதுக்கு கூட இங்கே வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் நம்மளுடைய ஹோம் பர்பஸ்க்கு அந்த மாதிரி கிடைக்கிறது. அப்புறம் பர்சஸ்ஸு, பேக்ஸு, டாய்ஸு, கீ செயின், இந்த மாதிரி நிறைய நமக்கு தேவையான உபயோகமான பொருட்களை வந்து இந்த எக்ஸிபிஷனில் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பார்கெயின் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் நமக்கு டிஸ்பிளே வைக்கும்போது கடையில் இருக்கிறத விட நமக்கு கம்மியான விலையிலையும் கிடைக்கும். அட் த சேம் டைம் என்னென்னா நல்ல ஒரு பார்கெயின் ப்ரைஸுக்கும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஹோம் டெக்கர்ஸ் வந்து விதவிதமான ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேடு வேற. இப்போ நம்ம சுற்றி பார்த்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக நம்ம ஒரு பெயிண்டிங்கை மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சந்தை வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ அழகான பெயிண்டிங் ஒரு சின்ன மினிமம் சைஸில் 1x1 இருந்து மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் இருக்குது. பெயிண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மதுபானி பெயிண்டிங்ஸ் வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறமா கோண்ட் பெயிண்டிங் இருக்குது. அப்புறம் ரவிவர்மாவுடைய பெயிண்டிங்ஸுடைய காப்பீஸு, அப்புறம் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது.
ரெகுலர் ராஜஸ்தானி பெயிண்டிங்ஸ், அப்புறம் மினியேச்சர்ஸ் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸும் அங்கே இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டால்லையுமே நிறைய டைம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸுங்களை பார்த்து ரசிக்க முடியும். இதில் முக்கியமாக ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன்லேருந்து ப்ரிப்பேர் ஆகி வரக்கூடிய ஹேண்ட் ஒர்க்ஸு, அதாவது இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான். நம்ம அதில் வந்து பேக்ஸு, குட்டி குட்டி பர்சஸ்ஸு, ஜுவல்லரி பாக்ஸு, லிப்ஸ்டிக் வச்சுக்கிற மாதிரிக்கு உண்டான ஒரு சின்ன பாக்ஸு, அந்த மாதிரி வந்து லெதர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அட் த சேம் டைம் வந்து அவர் வந்து அந்த பெயிண்டிங் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எரிச்சு கூட காமிச்சாரு. அது வந்து பெயிண்டிங் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஸோ அதில் பண்ணியிருக்க பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே அந்த கலர்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேடாக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 150லேருந்து ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கிராஃப்ட் ஐட்டம் தான் சொல்லணும். ஸோ அதையுமே நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து போடக்கூடிய நிறைய குட்டி குட்டி செயின்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸும் நீங்கள் வந்து அங்கே பார்த்து வாங்கிக்க முடியும். இந்த ஹேண்ட்மேட் கிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருந்தது. காஃபி பிளான்ட்ல செய்யக்கூடிய அந்த ரூட்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறமா நிறைய பேஸ்கெட் வெரைட்டிஸ் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இதை நம்ம சுற்றிட்டு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஜூஸஸ், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கூட அங்கே இருந்துச்சு. ஹோப் இந்த விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கான்டென்ட்டுக்கு என்னுடைய சேனலான உஷா ஜே கேம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.